நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சினால ஏமாந்து ஜெயிலுக்குள்ள இப்படி ஒரு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற நம்ம விஜய்க்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு கட்டத்தில் எப்படியாச்சும் விஜய் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே எடுத்துட்டோன்னு நம்ம மல்லி போராடிட்டு இருக்கங்க. ஆனால் நம்ம மல்லிப்பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போகுதுங்க. ஏன்னா இவங்க மர்டர் கேஸில் உள்ளே போயிருக்காங்க. மல்லி கண்டிப்பாக நீ இல்லை, உன்னை படைச்ச ஆண்டனே வந்தாலும் இவங்கள காப்பாற்ற முடியாது. சரியான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்துட்டு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ரொம்பவே உறுதியை வந்துட்டு சட்டத்தை கட்டுப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இந்த கதிரேசனையும் இந்த நிசாவும் நம்ப வச்சுட்டு இருக்க இந்த ராஜேஸ்வரி. ஏன்னா உன்னை தவிர வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே யாருக்கும் ரேணுகாவுக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லை. நீ தான் வந்துட்டு ரேணுகாவை கொலை பண்ணியிருக்க, இல்லை அவளை வந்துட்டு ஏதோ கடத்தி யாருங்கேயோ வந்துட்டு மறைமுகமாக வச்சுட்டு இருக்க. கண்டிப்பாக நீ வந்துட்டு உண்மையை சொல்லலாம், விஜய் ஆயுள் முழுக்கும் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மல்லி வந்துட்டு எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. இவ்வளோ கீழ்த்தரமான எண்ணத்துலலாம் நான் போக மாட்டேன். ஏன்னா ரேணுகாவுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. ஏன்னா நீ வேணும்னா கூட பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி துரோகம் பண்ணுவேன், குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே பழிய போட்டு. ஆனால் நான் இப்போ இல்லை, 7 ஜென்மத்துக்கு அந்த ஒரு பாவத்தை வந்துட்டு நான் பண்ண மாட்டேன்னு நம்ம மல்லி அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்கங்க. இப்போ என்னதான் நடந்தது நம்ம விஜய்க்கு, எதனால் நம்ம விஜய் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே இப்படி ஒரு கேவலமான சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்லி மேலே வீண் பள்ளி போட்டால் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேங்க. நம்ம மல்லி தப்பே பண்ணியிருந்தாலும் அதிலேருந்து வந்துட்டு கண்டிப்பாக அது நல்லதுக்கு பண்ணியிருக்கலாம் இல்லை கெட்டதுக்கு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. மல்லி மேலே சுமத்தப்பட்ட இந்த ஒரு பழியை வந்துட்டு நீக்கணும். கண்டிப்பாக அதுக்கு வேறு வழி இல்லை. நம்ம விஜய் வந்துட்டு களத்தில் போராடின ஒரே காரணத்தினால நம்ம விஜய்க்கு எதிராக மர்டர் கேஸில் இப்போ உள்ளே போயிருக்கங்க. ஏன்னா ரேணுகாவை ஒரு வேளை வந்துட்டு விஜய் வந்துட்டு கொலை பண்ணியிருக்க முடிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ராஜேஸ்வரியை எடுத்துகிட்டு வந்த ஆதாரம் அப்படி அந்த கத்தியில் எல்லாத்துலேயுமே நம்ம மல்லியோட கைரேகை ரொம்ப ஆணித்தனமாக பதிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம மல்லியும் அதை வந்துட்டு உண்டெல்லாம் ஆக்கணுன்றதுக்காக அந்த கத்தி வச்ச வியாபாரிக்கிட்டே போய் கேட்டேங்க. ஆமாம்மா இப்படி தான் வந்துட்டு ராஜேஸ்வரின்னு ஒரு லேடி வந்தாங்க, இந்த கத்தியெல்லாம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே அவனும் சொல்லிடுறான். ஆனால் நம்ம மல்லிக்கு ஆதாரம் என்னமோ ரொம்ப நல்லா தாங்க கிடைக்குது. ஆனால் அதை சரியாக பயன்படுத்த முடியாமல் ரொம்பவே முட்டாள்தனமாக ஏமாந்துடுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வரணும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மல்லி முட்டி மோதியாச்சு கூட எப்படியாச்சும் விஜயை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ ரெண்டுத்துக்கும் தப்புன மாதிரி இந்த ராஜேஸ்வரி எதுக்காக நம்ம மல்லியோட வாழ்க்கையில் இப்படி விபரீதமாக விளையாடிட்டு இருக்கான்னு கொஞ்சம் கூட புரியல. நம்ம ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு ரொம்பவே முக்கியங்க. அதே சமயம் எப்படியாச்சும் விஜயை விட்டு நம்ம மல்லியை பிரிச்சிடணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே வந்துட்டு கேவலமான எண்ணத்தில் போராடிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான முடிவும் வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி எடுப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம கதிரேசனும் ஒரு பக்கம் நிஷாவும் எதுக்காக ரொம்பவே வந்துட்டு பொறுமையாக இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியல. இந்த கதிரேசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்திலே நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஒரு கொலையை வந்துட்டு நம்ம மல்லி பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஒரு வகையில் நம்ம மல்லி வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமாக ஒரு பிடிவாதத்தில் இருக்காங்க. ஏன்னா என் தலையை அடமானம் வச்சாச்சு கூட விஜயை வந்துட்டு குற்றவாளியில் நிரபராதின்னு கொண்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த ஒரு குடும்பத்தில் எல்லாருமே சுயநலத்துக்காக பாடுபட்டுட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் மட்டும்தான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு பாடுபட்டுட்டு இருக்கான். நம்ம